திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்கிறோம். இன்றைய நாள் எனக்கு நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு இன்றைய ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 26/7/2017 ஆடி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். காலை மணி 8:47 வரை, பின்னர் பூரம். இன்றைய திதி திருத்தியை பகல் 11:52 பின்னர் சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். என்ன இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள்னு சொல்லலாம். ஆடிப்பூரம், ஆடி மாசம் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் அம்பிகைக்குரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இன்னைக்கு பார்த்துட்டேன்னா ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்பிகை ஜனனம் பண்ண நட்சத்திரத்துக்கு தான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் மகம், பின்பு பூரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. இந்த அம்பாளை தரிசனம் பண்ண 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 என்னென்ன பிரார்த்தனைகள் செய்கிறோமோ அத்துணை பிரார்த்தனையும் பூர்த்தியாகக்கூடிய தன்மை கொண்டவள். இன்றைய தினத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் சந்நிதிக்கு போங்க, பிரத்யக்ஷமான அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாளுக்கு எலுமிச்சம்பழமான ரொம்ப விசேஷகரமானது, நெய் தீபம் ரொம்ப விசேஷகரமானது. அந்த அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணி பாவமெல்லாம் போய் நன்மையெல்லாம் பெருகணும்னு வேண்டிக்கிறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஆடிப்பூரம், ஆடிப்பூரத்துக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான இன்றைய பலாபலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்ல யதார்த்தமா மறதிகள் ஏற்படுறது. மறதி ஏற்படும் போதுதான் நம்ம காஸ்ட்லியான பொருட்களை நம்ம எங்கேயாவது வச்சு விடுறது, ஏதாவது பொருட்களை மறந்து வச்சுட்டு வந்துடுறது, சில நேரங்கள்ல அதை தொலைச்சுடுறது. அப்படி தொலைக்கும் போது அது சரியா இறப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆக இன்றைய தினத்துல ஞாபகார்த்தமா சில விஷயங்களை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்கள். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேத காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள், இது போன்ற ரொம்ப அற்புதமான ஆலய வழிபாடு, இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டு பண்றதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. கடன் பிரச்சனையில் இருந்துருக்கிறவாளுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய தன்மைகளும் உண்டு. சில எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறது, அந்த நண்பர்கள் மூலமான சில உதவிகள் பெறக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு தைரியத்தையும் பக்தியும் தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும். சில பொருட்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஆஹா இதை ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டோமோ, யதார்த்தமா இல்லாம அதிகமான செலவு கொடுத்து வாங்கிட்டோமோ, ஏழுல இருக்கிற சனி நம்மளுக்கு விரைய சனியா பண்ணி கொடுத்தோ அப்படின்னு யோசிக்கக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு மன அசௌகரியத்தை கொடுத்துன்னு இருக்கும். நீங்க யதார்த்தமா பேசக்கூடிய விஷயம் நல்லதுக்குன்னு பேசும் பொழுதும் அதை மத்தவா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால யதார்த்தமா பேசும்போது கூட பிறரை பற்றி பேசாமல் உங்க விஷயத்தை மட்டும் பேசுண்டேல் அப்படின்னு சொன்னா பெரிய பாதகங்களும் பெரிய பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு, லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, அமோகமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், மேலும் திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதமும், புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணற்ற பல காரியங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையுமே அலைச்சல் உளைச்சல்ங்கிறது ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை வாங்கறதுக்கு வேண்டி நிறைய பிரயாணம் பண்ணுவேல், இதற்கு வேண்டி நிறைய முயற்சிகள் எடுத்து அதை ஜெயிப்பல் அப்படின்னு சொல்லலாம். மேல் முறையீடுன்னு சொல்லுவா. உங்களுக்குன்னு ஏதாவது சம்சயங்கள் இருக்கும்போது அதை வழக்கு போடுறது, அந்த காரியத்தை ஜெயிக்கிறது, மேலும் வழக்குகளில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும். சிறு பிரயாணங்கள் செய்து காரியத்தை சாதிக்கும் வல்லமை பெறுவீர்கள். பேச்சினாலே ஒரு காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மறைவு ஸ்தானமான 3ஆம் இடம் இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக இந்த காரியத்தை நின்னு பேசி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடியதாகும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், ரொம்ப நாள் காசு இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு காசு திடீர்னு வரவுகள் ஏற்படுறதாகவும், அதிர்ஷ்டத்தை நம்பின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான செய்திகள் வந்து சேரதாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல படிப்புல ஆர்வம், ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஆர்வம், இசை மற்றும் விளையாட்டு இதிலெல்லாம் நல்ல ஆர்வம் காட்டி அதுல நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். முயற்சித்த காரியத்தை நீங்களே நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குடும்பத்தார் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் மேலோகும். வியாபாரிகளுக்கு லாபகரமான செய்திகள் உண்டு. லோன் சம்பந்தமா எதிர்பார்க்கிறவாளுக்கு, பண விஷயங்கள்ல கடன் சம்பந்தமான விஷயம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிறது 10 தடவை யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். இருப்பினும் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதையே ஸ்திரமா நிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உங்களுக்கு யதார்த்தமாகவே உண்டு. மக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு யதார்த்தமா சில காரியங்கள் செய்ய போக அது அவளுக்கு லாபகரமா முடியும். பிறரை வைத்து கொண்டு அவர்களுடைய காய்களை நகர்த்தக்கூடிய தன்மைகள் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புல நல்லா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய டீம் ஒர்க்கை ரொம்ப கச்சிதமா முடிக்கக்கூடிய அளவுக்கு மக நட்சத்திரத்துக்காரங்கள் இருப்பாங்க. கல்யாண காரியங்கள் கூடி வரும். விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும்.
பூர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்களுக்கு உண்டான கூட்டு சேர்ந்து பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை முடியும். இன்றைய தினத்துல சிம்மராசியான உங்களுக்கு வெற்றி தரும் எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், ஹஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், மேலும் சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அற்புதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். சில நேரங்கள்ல நம்ம முயற்சித்த காரியங்கள் தோல்விகள் பெற்றால் அதை பெருசா வருத்தப்படுறது கிடையாது. இருப்பினும் இதை ஜெயித்தே ஆகணும்னு அதை முயற்சி நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றமான காரியங்கள் உண்டு. வேலையிலிருந்து வியாபாரத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சில சமயம் ஏமாந்த விஷயத்தை இப்ப திருப்பியும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்குண்டான காரியங்களை நினைத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும். முயற்சித்த காரியங்களை நல்லபடியா இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக யதார்த்தமாக செயல்படக்கூடிய சில விஷயம் பிறையை கவர்ந்து அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இருக்கலாம். மேலும் பிரயாண விஷயங்கள் வெற்றி பெறும். ரொம்ப பிரியமானவர்களை விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சேமித்து வைத்த சில பணவரவுகளை விரயம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப அற்புதமான லாபகரமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல தடங்களுற்ற விஷயங்கள் கூட பெருசா சங்கடமா இருக்கேன்னு நினைக்கிறவா தடங்கள்ல இருந்து மாறி லாபகரமா வரும்போது ஆஹா இது எனக்கு சரியாதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் தடையுற்ற திருமணங்கள்லாம் திருப்பி நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ரொம்ப நாள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கூட நல்லபடியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா, ட்ரேடிங் சம்பந்தமா, ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகும். கட்டிடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல துளாராசியான உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றியும் செல்வத்தையும் தரும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது எதற்காக செய்யறோம், எனக்கு மரியாதை இருக்க இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சு மதிப்பையும் மரியாதையும் முன்னிறுத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை பெருசா நினைச்சுக்காத வீட்டு வேலைகள்லாம் எடுத்து பெண்கள் செய்யறதுக்கு உண்டானதாகும். குடும்பம் தான் நமக்கு பெருசு, நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், நமக்குன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் பின்னாடி நன்னா இருக்கணும்னு சொல்லி உழைச்சு தேயக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். தன்னுடைய உடல் உபாதைகளை பார்க்காத சில நேரங்கள்ல கடன் பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்த மாசம் வந்து கொடுத்த வாடகை கொடுக்கணுமே, நமக்கு அதை செய்யணுமே, கமிட்மெண்டான லைஃபா இருந்துட்டு இருக்கே, இப்படியே ஓடின்னு இருக்கேன்னு சில நேரங்கள்ல வருத்தப்பட்டு இருப்பேன். இருப்பினும் எதையும் கவலைப்பட வேண்டாம். பகவானுடைய ஸ்மரணம் இருந்ததுன்னா நிச்சயம் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். பெற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். பெற்றவங்களால குழந்தைகளுக்கும், குழந்தைகளால பெற்றவங்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் இருக்கிறவா பார்த்துட்டோம்னா ஸ்போர்ட்ஸ், பாடல், டான்ஸ் இது போன்ற
சில விஷயங்கள்ல ஜெயித்து அவங்க பெற்றவங்களுடைய பேரை காப்பாற்றுறதுக்குடைய வாய்ப்புகள் பெற முடியும். இவ்வளவு அழகா பேசுறதே, ஆச்சரியமா பேசிட்டு இருக்கேன் என் குழந்தை, நிச்சயமா வெரி ஸ்மார்ட்னு சொல்ற அளவுக்கு அவ பேர் எடுக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். குழந்தைகள் இந்த மாதிரி அம்மா அப்பா எனக்கு கிடைக்கவே மாட்டா, பெருமிதம் கொள்றதுக்கு உண்டான அம்மா அப்பான்னு சொல்ற அளவுக்கு நீங்களும் நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். சமயோஜித புத்தியின் மூலமா நல்ல பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்கள் மாற்றக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினத்துல புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய தொழில என்னென்ன சரியில்லை, வேலை ஆள் சரியில்லையா, கூட இருக்கிறவா சரியில்லையா, பேசுறவா சரியில்லையா, இல்ல நம்ம செயல்படுறது சரியில்லையா, இது போன்ற விஷயங்களை யோசித்து செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் இருந்தா தனியா அவ பாட்டுக்கு விளையாண்டு இருக்காளேன்னு விட வேண்டாம், கூட இருந்து பார்த்துக்கணும். வயதானவா இருந்தானா அவளையும் கூட இருந்து பார்த்து செயல்பட்டுக்கிறது நல்லது. மேலும் சின்ன சின்ன முயற்சி எடுக்கும் போது பிறருடைய ஆலோசனையின் பிரகாரம் உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவா கிட்ட கேட்டு இதன் பிரகாரம் நடக்கலாமான்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செயல்படுத்துறது நல்லது. மேலும் இன்றைய தினத்துல எடுத்த காரியத்தை கஷ்டப்பட்டால் அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசக்கூடிய உங்களுக்கு யதார்த்தமா பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு தப்பா படக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்க, எதையுமே லாபம் கொடுக்கறது கிடையாது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கவாள் கூட நல்லபடியா மாற்றங்கள் இருக்கக்கூடிய கிரக நிலையா இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல காரியங்கள் சந்திப்பீங்க. அது மாதிரி நல்லவர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெருமிதம் பேர் எடுத்தவங்களை பார்த்து அவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு நீங்க அந்த காரியத்தை செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உன்னதமான சில விஷயங்களை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். ஆச்சரியம் படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடவடிக்கையும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. நீயாப்பா இப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாசம் காட்டக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்வீங்க. குழந்தைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வருவீங்க. நம்மளுக்காக வாழ்றதை விட பிறருக்காக இருந்து செயல்படணும் அப்படின்னு நினைச்சு எல்லா காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை பெற முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பட்டு தான் தெரிய முடியும்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயத்தை பட்டு தெளிவாகக்கூடிய தன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களை தனக்குள்ள போட்டுட்டு ஐயோ இப்படி பண்ணிவிட்டோமே அப்படி பண்ணிவிட்டோமேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. இந்த நேரம் தான் பக்தியும் ஆன்மீகம் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லுவான். ஸ்பிரிச்சுவலா நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா உன்னதமான நிலைக்கு போய் நிற்கும். நம்மளுக்கு உடல் உபாதைகள் வராது இருக்கும், நம்ம மன உபாதைகள் வராது இருக்கும். மனம் தெளிவானாலே எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது, தூரமா இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்றது, வீட்டில இருந்தே தியானம் யோகா போன்ற முறைகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும். வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதா இருக்கும். புதிய வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நினைச்ச காரியத்தை நிச்சயமா விடாமுயற்சினால வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினம் மட்டுமல்ல, எந்த தினத்திற்கும் ஏற்றாற் போல ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமான புதிய புதிய வாய்ப்புகள் பெற்று வியாபாரத்தை ஆணுகூல்யமாக ஆக்கிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் ஆன்மீக குறிப்பு
ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் போறேன் சார், 10ல் 1 தான் நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு பெரிய அளவுக்கு ரெகக்னேஷன் எந்த இடத்துலயும் கிடைக்கல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா பெரிய பலன்கள் கிடைக்கல, கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்கேன் ஆனா பெரிய பலன்கள் கிடைக்கல, வீடு கட்டி இருக்கேன் எல்லாரும் பண்றது தானே இதுன்னு சாதாரணமா இருந்திருக்கேன், என்னை ஏன் யாரும் பாராட்டல, 10ல் 1 தான் நான் இருந்துட்டு இருக்கேன், பெரிய வாய்ஸ் எனக்கு கிடைக்கலையே, ஆனா எனக்கு திறமை ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு சார், என்னை யாரும் மதிக்கல, வெளியில எல்லாம் மதிக்கிறா வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல, அதாவது ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் அப்பவே சொன்ன மாதிரி நிறைய ரெகக்னேஷன் கிடைக்காத நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தத்தை மனதுல கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆயின்னு இருக்கு, எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சாலும் பலன் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து மாற்றம் தர்றதுக்கு என்ன பரிகாரம் உகந்ததா இருக்கும்? நீங்க கடையில போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா புணுகு அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். இந்த புணுகு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிருகத்தினுடைய இருந்து வரக்கூடியது. இந்த புணுகு மூலிகை கடை, அதுவே பூஜை சாமானம் கடைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த புணுகை வாங்கி சிவனுக்கு அபிஷேகங்கள் பண்றது, சிவனுக்கு அலங்காரத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இப்படி ஒவ்வொரு திங்கட்கிழமை குறைஞ்சது பார்த்துட்டீங்கன்னா 13 வாரம் திங்கட்கிழமை இது வளர்பிறையிலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க, இந்த புணுகை கொண்டு போய் கோயில்ல கொடுத்து சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப விசேஷகரமானது. சுவாமிக்கு சாத்துறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும், நீங்க ரொம்ப நாள் சிரமம் பட்டிருக்கக்கூடியதுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ஆக வாழ்க்கையில கஷ்டப்படுறோம், எனக்கு பெரிய ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புணுகு கடையில வாங்கி அதை ஒவ்வொரு திங்கட்கிழமை 13 வாரம் வளர்பிறையிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்க வேண்டாம். அப்படி நீங்க பண்ணும் பொழுது நல்ல வெற்றிகரமான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்றைய அஸ்ட்ராலஜி டிப்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அற்புதம் அருள் தரும் ஆலயம். இன்னைக்கு அற்புதம் தரும் ஆலயங்கள்ல பார்த்துட்டேன்னா திருவேற்காடுல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயம் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே. இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அதுவும் வேத விற்பன்னர் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, அந்த ஸ்வரத்தோட சொல்லும் பொழுது இதை கேட்க 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவு அற்புதமான சக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவர், வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், ஆகம ரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த வேதபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடியவர். இந்த வேதபுரீஸ்வரருடைய ஆலயம் பார்த்துட்டேன்னா திருவேற்காடுல இருக்கு. இந்த திருவேற்காடுல இருக்கக்கூடிய வேதபுரி ஆலயம் பார்த்துட்டேன்னா கிட்டத்தட்ட 7வது செஞ்சுரியிலேயே நம்ம இந்த கோயில் கட்டுமானம் பண்ணி நடந்திருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தகவல்கள்லாம் சொல்லப்படுறது. அதுலயும் இதுல அம்பிகையா இருக்கக்கூடியவர் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பாலாம்பிகையும் வேதபுரீஸ்வரரும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதிசக்தி வாய்ந்தவர். இந்த அம்பிகையை பார்வதி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ராகு கேது, இந்த ராகு கேதுனால ஏற்பட்ட பல்விதமான தடங்கல்கள் தோஷங்கள் நீங்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேதபுரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஞானத்தை அருளக்கூடியவர். வேதம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவா. இந்த சிஸ்டத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி இருக்கணும், பாபமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டி இருக்கும், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனரத்தோ புனரபி மரணக, நம்ம பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில எப்படி நடந்துட்டா எதிர்கால வாழ்க்கை நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜி, அந்த தன்மைகளை ரொம்ப உணர்த்தக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த எம்பெருமானுடைய ஆலயங்கள்ல விசேஷகரமான ஆலயம் திருவேற்காடுல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க போய் சுவாமியை ஆத்மார்த்தமா வணங்குறது, அந்த சுவாமியை ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்றது, எல்லா விதமான நன்மைகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். அந்த ஆலயத்துல பிரதோஷ காலங்கள், சிவராத்திரி காலங்கள், மாத சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை இதை போன்ற அற்புதமான நாட்கள் எல்லாம் விசேஷகரமான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அதுவும் இல்லாம அந்த அர்ச்சகர் பெருமக்கள் பார்த்துட்டோம்னா
6 கால பூஜையை ரொம்ப அற்புதமா செய்யக்கூடிய ஆலயங்கள்ல இந்த ஆலயங்களும் சொல்லலாம். பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமே அதி உன்னதம் அப்படின்னு சொல்ல முடியும். பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமே அதி உன்னதம். அப்ப பாடல் பெற்ற ஸ்தலமாகிய இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபடும் போது அதி உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன்ல நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஏன் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை நன்னா இருக்கணுமே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்னா மாறணுமே. இந்த எதிர்கால வாழ்க்கை நன்னா மாறணும்னா நமக்கு ஒரு குரு இருந்தாற் போல வேதபுரீஸ்வரர் இருந்தார் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும். இந்த ஆலயத்துக்கு திங்கட்கிழமை நீங்க போய் சுவாமியை தரிசனம் பண்றது, பிரதோஷ காலங்கள்ல போய் தரிசனம் பண்றது, பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நேரத்துல போய் வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கங்காட்டி பெரிய பெரிய அருளும் பொருளும் பெறக்கூடிய தன்மைகளை பெற முடியும். என்ன நேயர்களே, வேதபுரீஸ்வரர் ஆலயத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். உங்க ராசி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம். ஆன்மீக தகவலை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்றே சொல்ல கலங்கிடுமே செல்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.